அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவரும் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே இருந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகோலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார். அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்களை சாரும். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக பாமக செல்வாக்கு நிறைந்த பகுதிகளாக கருதப்படும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய சட்டமன்ற தொகுதிகளை அன்புமணி தலைமையிலான பாமக தக்க வைத்துள்ளது. கடந்த முறை 23 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டு 5 இடங்களில் வென்ற நிலையில் இம்முறை அக்கட்சிக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாமக போட்டியிடும் தொகுதிகளை அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பெண்ணாகரம். தற்பொழுது பாமக வசம் உள்ள சேலம் மேற்கு, தர்மபுரி, பெண்ணாகரம், பாமக கடந்த முறை தோற்ற மயிலாடுதுறை, திருப்பூர், சோளிங்கர், ஜெயங்கொண்டம், விருத்தாச்சலம், கீழ்வேளூர், செஞ்சி ஆகிய தொகுதிகளில் பாமகவுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இது தவிர்த்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெரம்பூர், விக்கிரவாண்டி, உத்தரவேரூர், போளூர், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தற்பொழுது பாமக வசமுள்ள மேட்டூர், மயிலம் மற்றும் கடந்த முறை பாமக தோல்வியை சந்தித்த காஞ்சிபுரம், கீழ்பெண்ணாத்தூர், பந்தவாசி, நெய்வேலி, பூந்தமல்லி உள்ளிட்ட தொகுதிகளில் இம்முறை அதிமுகவை போட்டியிடுகிறது.